ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள சின்ன பறவைக்கல் கிராமத்தில் கன்னி கோவில் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கன்னி கோவிலில் சாமி கும்பிட அக்கம்பக்கத்து கிராமங்களை சென்ற மக்கள் சென்றனர். அந்த வகையில் 40 வயது செந்தில்குமார் என்பவர் தனது குடும்பத்துடன் சாமி கும்பிட சென்றார். உறவினர்களும் வந்திருந்தனர். கன்னி கோவிலில் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டனர். கற்பூரம் சாம்பிராணியிலிருந்து புகை கிளம்பியதால் அருகிலுள்ள மரத்தில் கூடு கட்டியிருந்த மொத்த தேனீக்களும் பறந்து வந்து கோவில் முன் நின்றிருந்த செந்தில்குமார் மற்றும் குடும்பத்தினரை கொட்டியது. வலி தாங்க முடியாமல் எல்லாரும் ஓட்டம் பிடித்தனர். ஆனாலும் தேனீக்கள் விடாமல் கொட்டின. இதில் செந்தில்குமார் சம்பவ இடத்திலேயே இறந்தார். தேனீக்கள் கொட்டியதில் செந்தில்குமார் மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்பட 6 பெண்கள் 8 ஆண்கள் படுகாயமடைந்தனர். அனைவரும் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு குடியாத்தம் எம்எல்ஏ அமுலு விஜயன் ஆறுதல் கூறினார். 3 பெண்கள் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இறந்த செந்தில்குமார் பெங்களூருவில் பில்டிங் பட்டறை வைத்துள்ளார். குலதெய்வ கோவிலில் குடும்பத்துடன் நேர்த்திக்கடன் செலுத்த வந்தவர் தேனீக்கள் கொட்டி பலியான சம்பவம் வாணியம்பாடி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.